அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். போன ஆடியோவில் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் சாப்டரை பார்த்தோம். இந்த ஆடியோவில் ரெண்டாவது சாப்டரை என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத த்விதீயோऽध्यायः. व्यास उवाच इति सम्प्रश्नसंहृष्टो विप्राणां रौमहर्षणिः प्रतिपूज्य वचस्तेषां प्रवक्तुम् उपचक्रमे. सूत उवाच यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव. पुत्रेदि तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि. यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितिदिशतां तमोन्दं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेते. मुनयः साधु पृष्टोऽहं भवद्भिर्लोकमङ्गलं यत्कृतकृष्णसम्प्रश्नो येनात्मा सुप्रसीदति स वै पुंसां परो धर्मो यतो भक्तिरधोक्षजे अहैतुक्यप्रतिहता ययात्मा सम्प्रसीदति. वासुदेवे भगवति भक्तियोगप्रयोजितः जनयत्यासु वैराग्यं ज्ञानं च यदहैतुकम्. धर्मस्वनुष्ठितः पुंसां विश्वक्सेन कथासु यः नोत्पादयेत् यदि रतिं श्रम एव हि केवलं. धर्मस्य ह्यापवर्गस्य नार्थोऽर्थायोपकल्पते नार्थस्य धर्मैकान्तस्य कामो लाभाय हि स्मृतः. कामस्य नेन्द्रियप्रीतिः लाभो जीवेत यावता जीवस्य तत्त्वजिज्ञासा नार्थो यश्चेह कर्मभिः. वदन्ति तत्तत्त्वविदः तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति शब्द्यते. तच्छ्रद्धधाना मुनयो ज्ञानवैराग्ययुक्तया पश्यन्त्यात्मनि चात्मानं भक्त्या श्रुतगृहीतया. आतपुंभिर्द्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वनुष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणं. तस्मात् येगेन मनसा भगवान् सात्वतां पतिः श्रोतव्यकीर्तितव्यश्च ध्येयपूज्यश्च नित्यदा. போன அத்தியாயத்தில் கலியை போக்கடிக்கிறதுக்கான பகவானுடைய அழகான கதைகளெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சௌனகாதிகள் சூத மகரிஷிட்ட கேட்டா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ரோமஹர்ஷனோட பிள்ளையான சூதர் இந்த அழகான கேள்வியினால் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல குருவான சுக்கமணிவருக்கு நமஸ்காரம் சொல்கிறார். இவர் சின்ன வயதிலேயே சகல பிராணிகளுடைய ஹிருதயத்திலையும் வியாபித்திருக்கக்கூடியவர், பரபிரம்மம் கைகூடப்பட்டவர். சிறு வயதில் துறவியாக அவர் போனபோது அவரை பார்த்து அவரோட அப்பாவான வியாசர் மகனே மகனே அப்படின்னு கூப்பிடுறார். அப்போது மரங்களும் செடிகளும் கொடிகளும் நாங்கள் எல்லாருமே சுகஸ்வரூபம்தான், என்ன அப்பான்னு கூப்பிட்டேளா அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துதான். அப்படி சகல பிராணிகளுடைய இதயத்திலும் இறைவனை காணக்கூடியவரும்
சம்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த இருட்டை, இந்த சாகரத்தை, இந்த முள் காட்டை கடக்கிறதுக்கு பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷத்தை கொடுத்தவரும் முனிவர்களுக்கெல்லாம் குருவான அந்த வியாசபுத்திரரான அந்த சுகரை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீமன் நாராயணனையும் நரர்களில் ரொம்ப உத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் கலைமகள் சரஸ்வதியும் வியாச பகவானையும் வணங்கிய பிறகு ஜெயத்தை தரக்கூடிய இந்த பாகவதத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூத மகரிஷி பேச ஆரம்பிக்கிறார். சூதர் சொல்கிறார், எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய பக்தி தான் உயர்ந்த தர்மம். இப்போ பக்தி, உயர்ந்த பக்தி எதையும் எதிர்பார்க்கப்படாதுன்னா, இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம், ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணினோன்னா கூட நம்ம ஏதோ ஒரு கவுண்டர் ஆஃபரை வச்சுட்டு தான் போகிறோம். ஏதானோ என் பிள்ளை பரீட்சையில் பாஸ் பண்ணணும், இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லாட்டா எனக்கு உடம்பெல்லாம் சரியாக போகணும், இப்படி ஏதோ ஒரு மாதிரியான ஒரு இதை கேட்டுட்டு தான் நம்ம போகிறோம். அப்படி இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காத பக்தி தான் உயர்ந்த பக்தின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த பக்தியினால் பரமாத்மா ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். பகவானிடத்தில் செலுத்தக்கூடிய அந்த தூய்மையான நிலையான பக்தியினால் என்ன கிடைக்கிறதுன்னா வைராக்கியம் கிடைக்கிறது. வைராக்கியம்னா ஒரு பற்றற்ற நிலை, அதாவது ஒட்டியும் ஒட்டாமலும்னு சொல்லுவாள், ஒரு தாமரை இலை தண்ணீர் போல் ஒரு உயர்ந்த பிரம்ம ஞானத்தையும் சீக்கிரத்தில் ஏற்படுத்துறது. ஞான வைராக்கியம்னு வந்துட்டா மனசை விஷய சுகங்களில் அலைய விடாமல் தடுக்கும். பகவானுடைய கதைகளையும் பெருமைகளையும் சிறப்பையும் அதனால் கிடைக்கக்கூடிய ஆனந்த அனுபவத்தையும் அடைய முடியலன்னு சொன்னால் அவன் அனுஷ்டிக்க வேண்டிய பலவிதமான தர்மங்களில் அவளால் எதை செஞ்சாலும் சரி அந்த பக்கம் அவளை பகவான் பக்கம் அது இழுக்கலைன்னா அந்த தர்மத்தால் பயன் இல்லை, அது வெறும் வேலை தான், டைம் சிம்பிளி வேஸ்ட். அப்படி இருக்கிறவனுக்கு யார்கிட்ட எதை கேட்டாலும் சரி, எதை படித்தாலும் சரி, அவனால் உண்மையை தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. அவனுடைய உழைப்பு முழுக்க முழுக்க வீணாக போயிடுறது. செய்யக்கூடிய தர்மம் உயர்ந்த மோட்சத்தை நோக்கி இருக்க வேண்டும். லௌகீக பலன்களெல்லாம் வேணும், அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வீடு வேணும், வாசம் வேணும், அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. அந்த தர்மத்திற்குனால நம்ம தேடக்கூடிய செல்வங்கள் இருக்கே, அது கர்மேந்திரிய சுகத்துக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த சரீரத்தை போஷித்து வளர்க்கணும், நம்ம சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு கார் வேணும், ஏசி வேணும், இப்படிலாம் நம்ம பார்க்கப்படாது. உயர்ந்த நோக்கம் உள்ளதாக இருக்கணும். அப்படி அந்த உயர்ந்த நோக்கம்னா என்ன? அது பகவத் ஸ்மரணதா, பகவத் சேவதா. பகவானுடைய கதையிலெல்லாம் கேட்குறவாளுடைய மனசில் காமம் குரோதம் எதுவுமே இருக்காது, அத்தனையும் அப்படியே நசிச்சு போகிறது. அவரவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சில வர்ணாசிர தர்மங்கள்லாம் விதிச்சிருக்கா, அதை கடைப்பிடிச்சா பகவான் சந்தோஷப்படுறார். அதனால் நமக்கு வேண்டிய ஞான வைராகிய பக்தி மோட்சம் எல்லாமே கிடைக்கிறது. அதனால் அவரையே மனசில் நிறுத்திண்டு அவருடைய பிரபாவங்களை எல்லாம் நாம் கேட்டுண்டே இருக்கணும். எத்தனுத்யாசினாயுக்தாக கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோன குர்யாத் கதாரதிம் சுஷ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சிஹி ஸ்யான்மகத்சேவயா விப்ராஹ புண்ணியதீர்த்த நிஷேவனாதே ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணக புண்ணியஸ்ரவணகீர்த்தனக ஹிருத்யந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுஹ்ருத்சதாம் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவத்யுத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி ததா ரஜஸ்தமோ பாவாஹ காமலோபாதயஸ்யே சேதயேதைர் அநாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தியோகதः
भगवत्तत्त्वविज्ञानं मुक्तसङ्गस्य जायते विद्यते हृदयग्रन्थिः छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि दृष्ट एवात्मनीश्वरे अतो वै कवयो नित्यं भक्तिं परमया मुदा वासुदेवे भगवती कुर्वन्त्यात्मप्रसादनीं सत्त्वं रजस्तम इति प्रकृतेर्गुणास्तैः युक्तः परमपुरुष एकैहास्य दत्ते स्थित्यादये हरिविरिञ्चि हरेति संज्ञाः श्रेयांसि तत्र खलु सत्त्वतनोर्नृणां स्युः पार्थिवाद्दारुणो धूमः तस्मात् अग्निस्त्रयीमयः तमसस्तु रजस्तस्मात् सत्त्वं यद्ब्रह्मदर्शनं बेजिरे मुनयोथाग्रे भगवन्तम् अधोक्षजं सत्त्वं विशुद्धं क्षेमाय कल्पन्ते येनुतानिह मुमुक्षवो घोररूपान् हित्वा भूतपथीनत नारायणकलाशान्ताः भजन्ति हि अनसूयवः रजस्तमप्रकृतयः समशीला भजन्ति वै पितृभूतप्रजेशाधीन श्रीयैश्वर्यप्रजेप्सवः விவேகமுடையவாள்லாம் இந்த பகவானை தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கத்தியினால் அகங்காரம் என்ற அந்த முடிச்சிலேருந்து விடுபட்டுடுறா. அதனால் அவள் சம்சாரத்தை கடந்துடுறா. அப்போது இதை யார் கேட்க மாட்டா? புண்ணியக்ஷேத்திரம், புண்ணிய தீர்த்தம், பெரியோர்களினுடைய சேவை எல்லாம் பகவத்கதையில் ஆசையை ஏற்படுத்துறது. அப்படி கேட்பவாளுடைய மனசில் கல்முஷங்களை எல்லாம் போக்கி பாபங்கள்லாம் தொலைஞ்சு பகவான் இடத்துல பக்தியை ஏற்படுத்திடு. பாபம் போனால் பக்தி எப்படி வரும்? இது எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம்தான் இல்லையா? பெரியோர்களை பணிவது தர்மம், அதனால் பாபம் போகிறது. காமக்ரோத லோபாதிகள்லாம் தொலையிறது. அதனால் என்ன ஆகுது? மனசு சுத்தமாகுது. மனசு சுத்தமான பகவான்கிட்ட பக்தி வருது. அதுக்கப்புறம் இந்த பக்தியால் தத்துவ ஞானம் உண்டாருது. அதாவது ஒளிமயமான ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது. இந்த ஞானத்தால் பகவானுடைய ஸ்வரூபத்தையும் குண விபூதிகளையும் உள்ளபடி அறியக்கூடிய திறமையே கிடைக்கிறதாம். அந்த ஞானத்தினால பரமாத்மாவை பார்த்த உடனே அவனை அடைவதற்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அத்தனை கர்மாக்களும் தொலைஞ்சு போகிறது. சந்தேகம் போகிறது, விபரீத ஞானம் போகிறது. சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரம், மமகாரம் இதெல்லாம் தொலைஞ்சு மோட்சம் கிடைக்கிறது. அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா அது பக்தி தான். யாரிடம் பக்தி வைப்பது? வாசுதேவனிடம். லோகத்தை படைக்கிறது பிரம்மா, அழிக்கிறது ருத்ரன். பக்தியோ வாசுதேவன்கிட்ட. இது என்ன நியாயம் இருக்குது? மோட்சம் எப்படி கிடைக்கும்? அதுக்கு பதில் சொல்கிறா. சத்வம், ரஜஸ், தமஸ் இதெல்லாம் பிரகிருதியோட குணங்கள். இதில் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. லோகத்தை படைச்சு காத்து அழிக்க இந்த சிரேஷ்ட புருஷனான நாராயணன் பிரம்மா, ஹரி, ருத்ரன் அப்படின்னு பல பேர்களை ரூபத்தை எடுத்துக்கிறான். ஹரி சத்துவகுணத்தை எடுத்துக்கிறான். அதனால் சத்துவகுணமாக இருக்கிறதுனால எல்லோருக்கும் நல்லதையே செய்கிறான். சம்சாரிகளுக்கு பகவானை அறிதல், சம்சாரத்தை கடத்தல், பகவானை அடைதல், இதுதான் அதனால் நம்ம அடையக்கூடிய நன்மை. அதனால் அவனிடம் உண்டாகும் பக்தி மோட்சத்தை கொடுக்கறது. ஒரு மரக்கட்டையில் நெருப்பு வச்சோன்னு சொன்னாக்கா அது என்ன? முதல்ல புகை, அப்புறம் நெருப்பு வருது. புகையில் வெளிச்சம் இல்லை, அது சொர்க்கத்தை தராது. ஆனால் அக்னி மோட்சத்தையும் கொடுக்கறது, அதே நேரம் வெளிச்சத்தையும் கொடுக்கறது.
ஒன்றுலேருந்து தான், ரெண்டுமே மரக்கட்டையிலேருந்து தான் உண்டாகிறது. இருந்தால் கூட சுபாவம் வேறாக இருக்குது. அதைப்போல் பிரகிருதியின் குணம்னு சொன்னால் கூட அது வெவ்வேறு தன்மைகளை கொண்டது. தூங்குறவன் ஏன் தூங்குறான்? தமோ குணம்தான். அந்த தமோ குணம் போனால் ரஜோகுணம் வருது. அந்த ரஜோகுணத்துக்கு அப்புறமா சத்துவ குணமும் வருது. பிரம்மத்தை காணணும் அப்படின்னு சொன்னால் இந்த சத்துவ குணம்தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறா? விஷ்ணுவையே பணிந்தார்கள். ரஜோகுணம், தமோகுணம் இதெல்லாம் இருக்கிறவா சில பேர் இருக்கா இல்லையா, அவள்லாம் என்ன பண்ணுறா? பித்ருக்களையும் பிரம்மாதி ருத்ராதிகளிலையும் அழியக்கூடிய சம்பத் சந்தானம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி உபாசிக்கிறா. இதுதான் சொன்னான். இந்த அழியக்கூடிய சம்பத்துன்னு சொல்கிறத தான் நம்ம லோக விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் விஷ்ணுவோட பக்தி, அதனால் என்ன அடைகிறாரானா மோட்சத்தையே அவர்கள் அடைகிறார்கள். வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாக வாசுதேவ பராயோகாக வாசுதேவ பராக்ரியாக வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபக வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதிஹி சயேவேதம் சசர்ஜாக்ரே பகவான் ஆத்மமாயயா சதசத்ரூபயா சாசௌ குணமய்யா குணோ விபுஹு தயா விலசிதேஷ்வேஷு குணேஷு குணவானிவ அந்தப்ரவிஷ்ட பாதி விஜ்ஞானேன விஜృంభిதः யதா ஹ்யவஹிதோ அக்னிः தாருஷ்வேகஸ்வயோனிஷு நானேவ பாதி விஸ்வாத்மா பூதேஷு ச ததா புமான் அசௌ குணமயைர்பாவைः பூதசூக்ஷ்மேந்திரியாத்மபிः ஸ்வநிர்மிதேஷு நிர்விஷ்டோ புங்க்தே பூதேஷு தத்குணான் பாவயத்யேஷ சத்வேன லோகான் வை லோகபாவனக லீலாவதாரானுரதோ தேவதிர்யங் நராதிஷு. இதி ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் பிரதமஸ்கந்தே நைமிஷீயோபாக்யேனே द्वितीयोऽध्यायः. श्रीहरये नमः. श्रीहरये नमः. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. வேதங்கள், யாகங்கள், யோகங்கள் எல்லாம் வாசுதேவனுடைய சுரூபத்தை தான் சொல்கிறது. யாகத்தினால ஆராதிக்கக்கூடிய தேவதை யார்? விஷ்ணுதான். அதனால் அவை யாவுமே அந்த வசுதேவ புத்திரனான அந்த வாசுதேவனையே சொல்கிறது. லோக விஷயங்களை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவா மற்ற தேவதைகளையெல்லாம் பூஜிக்கிறா. ஆனால் பகவானை பூஜித்தாதான் நமக்கு பிறவியினுடைய பயனை அடைய முடியும். யோக சாஸ்திரங்கள், தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பகவானை தான் சொல்கிறது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். எல்லாருக்குமே அவர்தான் கதி. இப்போ என்னாச்சு? கொரோனா வந்தது. எல்லாரும் கடைசியில் என்ன பண்ணினா, பகவானே கதின்னு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறேங்கிறா, லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறேங்கிறா. எல்லாரும் பகவானே கதி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டா இல்லையா? அதே தான் எல்லாருக்கும் அவர் தான் கதி. அவர் தன்னுடைய மாயையால் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணினார். அவருக்கு எந்த விதமான குணமும் கிடையாது. அவன் நிர்குணமானவன். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சகல பொருட்களிலும் குணம் உள்ளவர் போல் தோன்றுகிறார். ஏன்னா அவர் சிருஷ்டிக்கப்பட்ட பொருளில் ஒன்றுக்கு ஒரு விதமான குணம் இருக்குது. தேவ மனுஷியாதி தேகங்களெல்லாம் புகுந்துண்டு அந்தந்த ரூபத்துக்கு உள்ள குணங்களை அனுபவிக்கிறான். இந்த லோகத்தை கரையத்தனமே அப்படிங்கிறதுக்காக சுத்த சத்துவ வடிவத்தை எடுத்துண்டு லீலாவதாரங்களை எல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அடுத்த ஆடியோவில் 3வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.